அடிதடி அடாவடிகளுக்கு உரித்தான ஒரு கட்சியாக, கட்ட பஞ்சாயத்துக்கு உரித்தான கட்சியாக, ஊழல் கட்சியாக இந்த கட்சியை மக்களிடத்தில் பேரறிஞர் அண்ணா கொடுத்த பின்பு யார் தலைவராகிறார்? இதுல சில பேர் கருணாநிதியை விட ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர், ஜெயிக்க முடியல, இவர் ஜெயிச்சு காட்டியிருக்காரு அப்படின்ட்டு ஜால்ரா போடுறாங்க சார், ஜால்ரா போடுறாங்க. என்ன நியாயம் இது? ஒரு போலீஸ் துறை கட்டணும். அப்ப கலவரம் நடக்குது, திமுக ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல, அவர்களை நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவேன். தலைவர் எடப்பாடி பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கலன்னா கட்சியை திருப்பி ரெண்டா ஓடிப்பாங்க. எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகரான சுபியான் சார் அவர்களை சந்திப்பவர். வணக்கம் சார். சார், ஒன்றும் இல்லை சார், 2026 எடப்பாடி மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கா? மெகா கூட்டணி அமைச்சாதான் அதிமுகவை கரையேற்ற முடியும், அவரே கரை சேர முடியும். நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? அதாவது பாசிபிலிட்டியை எடப்பாடி திமுகவுக்கு ஏற்படுத்திடுவாரோ என்கின்ற ஒரு கவலை இருக்கிறது. அப்படிங்களா? ஏன்னா இன்றைக்கு திமுக ஆட்சியின் மீது தமிழ்நாட்டில் யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, திருப்பி கேட்டா திமுக காரர்கிட்ட போய் கேட்டாலும் இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமையான நிலை இருக்கு. ஏன் நானே பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். சென்னையை தாண்டி தமிழகம் முழுவதுமே திமுக ஆட்சியை குறித்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. ஆனால் அதை தாண்டி திமுகவுக்கு ஒரு பிளஸ் இருக்கு. என்னன்னா, இத்தனை மோசமான ஒரு ஆட்சி கொடுத்த பிறகும் அவர்களிடத்தில் ஒரு வலிமையான கூட்டணி இருக்கு. அந்த வலிமையான கூட்டணி கூட இனி எடுபடாது சார். அதுதான் இல்ல அதுதான். நீங்க எப்படி சொல்றீங்க எடுபடாது? இருங்க சார், அதாவது 2019, 2019, 2024 பாராளுமன்ற தேர்தல் சார், ஓகேவா? 2019 39 மொத்தம் பாண்டிச்சேரி சேர்ந்து 39 ஜெயிச்சாங்க. ஆனால் அது முடிஞ்சு 2021 ஆனால் அதிமுக கூட்டணி ஒன்று தான் ஜெயிச்சுது. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அது எப்படி? 75, 76 எப்படி சார் சாத்தியம்? அதாவது பாராளுமன்றத்துக்கு ஒரு இதுவாகவும் சட்டமன்றத்துக்கு ஒரு இதுவாகும். இன்னும் கேட்டால் அதிமுக தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி, ஆன்டி இன்கம்ஸ் அதிகமாக இருந்தது. சொல்கிறேன், ஒரு 5 வருஷம் ஆனவன் ஆன்டி இன்கம்ஸ் இருக்கும். அது அம்மாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அதுதான் இது நான் சொல்றது கரெக்டா? இதுதான் பாயிண்ட். ஆமா, ஆனா கரெக்ட். 2011 அம்மா இறந்தது 2016. ஆமா, செல்வி ஜெயலலிதா அம்மையார் இறந்த 16. 3வதுலயும் 75 இடங்களை பிடிக்குது. ஆமா, அதான் ஒரு வலுவில்லாத தலைவனுடைய தலைமையில. ஆமா, அதுதான் என்னுடைய கணக்கு. அது என்ன நுணுக்கம்னா, இது எடப்பாடிக்கு அல்ல, அதிமுக என்கின்ற கட்டமைப்பு எவ்வளவு வலுவாக மக்களினுடைய சார்பில் ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டது. இல்ல அதுலயும் இல்ல, அந்த கூட்டணியிலும் 2021 கூட்டணிக்கும் 2019 பாராளுமன்ற கூட்டணியில விஜயகாந்த் இல்ல. விஜயகாந்த் இல்ல. அந்த விஜயகாந்த் இருந்தா இன்னொரு வாய்ப்பும் உண்மையில அமைஞ்சிருக்கும். உன்ன கேட்டா பாஜக சொன்ன மாதிரி யாரு டிடிவியை சேர்த்து இருந்தா கட்டாயமாக ஆட்சி அமைஞ்சிருக்கும் சார். அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஏன்னா 35 தொகுதிக்கு ஏறக்குறைய 1000 10,000 தான் சார். இவ்வளோதான் டிஃபரன்ஸ். அது என்னுடைய கணக்கு. அதுதான் 2026 நீங்கள் சொல்கிறீங்கள, இந்த மெகா கூட்டணி திமுக ஜெயிக்குன்ட்டு சொல்கிறீங்க, ரைட்டு. இந்த மெகா கூட்டணி திமுக அப்படியே பொத்தி கோழி மாதிரி குஞ்சியை பொத்தி பாதுகாத்தாலும் ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு சார். திமுக இருக்கு. அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது சிறுபான்மை ஓட்டான 13 to 15%. அதுல இனி ஆனா இப்ப இங்க மோடி இல்லை. சட்டமன்ற தேர்தல் 2026 மோடி ஃபேக்டரி இல்லை.
அப்படின்னா அதே மாதிரி 2020 மோடி ஃபேக்டர் இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த அதிருப்தி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால் உண்மையிலே எடப்பாடி ஒரு நல்ல கூட்டணி அமைச்சா வின் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு. இன்னொன்று சொல்கிறேன், திமுக தொடர்ந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு தொடர்ந்து ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. 2 முறைலாம் ஒரு முறை ஜெயிக்கிறதே பெரும்பாடு சார். ஆமாம், இல்லை உன்னை கேட்டால் தமிழகத்தில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகம் இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இது உண்மையில் எடப்பாடி கூட்டணியில் தான் இருக்குது சார். ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், இப்போ இந்த டாப்பிக்கை தாண்டி கொஞ்சம் ஒரு 30-40 வருஷம் பின்னாடி போகும். நீங்கள் சொன்னீங்க ஒரு பாயிண்ட், தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா இருக்கும்போது மக்கள்கிட்ட புரிதல். ஆமா, 1967 சொல்லுங்க. மாபெரும் சக்தியாக இருந்த திமுக இல்ல அதே அண்ணா கூட கூட்டணியில தான் ஜெயிச்சாரு. அதை விட்டுருங்க, அண்ணா ராஜாஜியும் கூட்டணியில சேர்த்திருந்தார், அதுதான், அது ஒரு பக்கம். ஆனாலும் அதற்கு பின்பும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில பெரும் வெற்றி பெற்றார்கள். ஆமா. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, திமுகவினுடைய எதிர்ப்புகள் மக்களிடத்தில் அதிகமாக இருக்கு. ஆமா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பேச போறோம், ஒரு கலாச்சார ரீதியா பேசணும். ஆமா. பேரறிஞர் அண்ணா ஒரே வருஷத்துல இறந்துட்டார். ஆமா. கேன்சர் வந்துச்சு, அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்க, நிறைய மேடைகள்ல பேசினாங்க. ஒரு பெரிய அறிவாளி, பார்ப்பதற்கு குள்ளமான உருவம் கொண்டவர். அவர் மீது மக்கள் அன்பு கொண்டிருந்தார்கள். பேரறிஞர் அண்ணாவின் மீது டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்பு கொண்டிருந்தார். ஆனால் திமுக என்பதை ஒரு மோசமான சக்தியாக, அடிதடி அடாவடிகளுக்கு உரித்தான ஒரு கட்சியாக, கட்ட பஞ்சாயத்து குறித்தான கட்சியாக, ஊழல் கட்சியாக இந்த கட்சியை மக்களிடத்தில் பேரறிஞர் அண்ணா கொடுத்த பின்பு யார் தலைவராகிறார்? கலைஞர் கருணாநிதி ஆகிறார். அது உண்மையிலே அண்ணாதுரை இறக்கும்போது திமுகவில் சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தா கருணாநிதி 16வது இடத்துல இருக்கார். எப்படி வந்தாரு? அதுக்கு எல்லாமே காரணம் எம்ஜிஆர் உடைய முயற்சியில தான். இன்னும் கேட்டால் எம்ஜிஆர் 1967 பார்த்தீங்கன்னா அந்த வால் போஸ்டில் ஒட்டுருவாங்களா, அண்ணா எம்ஜிஆர் இப்படி தான் இருந்தது. ரெண்டுமே ஈக்குவலாக போட்டுட்டு இருந்தாங்க. எங்கேயோ ஒரு மூலையில தான், எங்கேயோ, ஆமாம், அப்புறம் நெடுஞ்ச எங்கேயோ ஒரு மூளை தான் இருந்தது. இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சார். இப்போ இல்லை, நான் நீங்கள் சொன்னது சொல்கிறேன். 2006 11 வரைக்கும் திமுக மைனாரிட்டி. ரைட். 2006 திமுக மைனாரிட்டி. அம்மையார் செல்வி ஜெயலலிதா மைனாரிட்டி திமுக என்றுதான் அழைப்பார்கள். ஆமா, அடிக்கடி கால்வாங்க மைனாரிட்டி திமுக. 1972 அப்புறம் 73 திண்டுக்கல் மாயத்தேவருடைய எலெக்ஷன்ல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் எலெக்ஷன்ல 1,42,000 ஓட்டுகளை பெற்றார். ஆமா. அந்த இடத்துலயும் திமுக 3வது 4வது இடத்துக்கு போச்சு. நல்லா கவனிங்க. ஆமா. கருணாநிதி அண்ணாவுடைய மரணத்துக்கு அப்புறம் ஆக்சிடென்டலா வந்தார். எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு 73 மாயத்தேர் எலெக்ஷன்ல திமுக படுதோல்வியை சந்திச்சது. 3வது இடமா 4வது இடமா? ஆமா ஆமா, திண்டுக்கல்ல. ஆமா சார். 1977 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார். 80 வெற்றி பெற்றார். இதுல 80 இவங்க ஆட்சியை கலைச்சாங்க. எதிர 77 தொடர்ந்து சொல்றேன். எம்ஜிஆர் அவர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டை கருணாநிதி வைத்து கட்சியை விட்டு வெளியேறி அவருக்கு அரசியல் பின்புலம் இல்லாமல் ஆக்குவதற்கு பல குற்றங்களை, பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு முத்துவை சினிமா கதாநாயகன் எல்லாம் உருவாக்கி எம்ஜிஆர் உடைந்து திண்டுக்கல்ல ஜெயிக்கிறார். ஆமாம் சார். 77 பொது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறார். ஆமா. ஆட்சி கலைக்கப்படுது. ஆமா. 80 ஜெயிக்கிறார். ஒரு நிமிஷம். 84 புரூக்ளின்ல கிட்னி பிரச்சனையில படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறார். ஆமா. 87 நல்லா கவனிங்க. 87 அப்புறம் அதிமுக ஜாஜேன்னு உடையுது. ஆமா சார். அப்ப 89 கருணாநிதி புழுக்குல வர்றாரு. ஆமா, அதுதான். 91 தோக்குறாரு. அம்மையார் மீது கடும் குற்றச்சாட்டு வச்சு 96 மறுபடியும் ஒரு புழுக்குல நம்ம மூப்பனாருடைய கருணை. இல்ல மூப்பனாரு, ரஜினி, இதெல்லாம் சேர்த்து 2006 அவர் மைனாரிட்டி. ரைட். நான் இன்னொன்னு 2006 மைனாரிட்டியா? இல்ல இந்த 2000 இன்சிடென்ட் சொல்றேன். 2006 இருந்து 2011 வரைக்கும் கருணாநிதியுடைய ஆட்சி மைனாரிட்டி. அப்ப
அப்ப இடைத்தேர்தல் நடந்தது. அனைத்து இடைத்தேர்தலையும் அதிமுக தோல்வி. அதிமுக தோல்வி, திமுக ஜெயிச்சாங்க. அது ஆமா ஆமா, அது இன்னும் கேட்டா ஆமா இன்னும் கேட்டா பெண்ணகரம் தொகுதியில பெண்ணகர இடைத்தேர்தல், அதாவது சட்டமன்ற 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்ன நடந்த பெண்ணகரம் தேர்தலில் அதில் திமுக ஜெயலலிதா இருக்க 3வது இடத்துக்கு போனாங்க. ஜெயிச்சதுக்கு திமுக 2வது இடம் பிஎம்கே, அதான் பாமக. அது ஒரு பெரிய, அது அவங்களுடைய கோட்டை, தருமபுரி மாவட்டம். ஆமா, அதுதான் அப்படி இருக்கிறப்ப. ஆனா அவர் தொடர்ந்து ஜெயிச்சப்ப 2011 என்னாச்சு, எதிர்கட்சி தலைவர் கூட வர முடியல சார். 23 இடம் தான் ஜெயிச்சாங்க. நான் சொல்றது கரெக்டா இருக்கா? அது படுமோசமான தோல்வி. ஆமா, வெறும் 23 எதிர்கட்சி இல்லாதது இருக்கு. ஒரு இடத்துல 44 ஜெயிச்சாரு. ஆமா, இல்ல இந்த மீடியாக்கள் ஒரு கட்டமைக்கிறாங்க, இது வலுவான கூட்டணி தொடர்ந்து இது, அதுதான். இப்ப நம்ம பின்னாடி நிப்போம். இப்ப இன்னைக்கு வலுவான கூட்டணியை விட்டுருவோம். இல்ல அவங்க கட்டமைக்கிற மக்களை திசை திருப்புறாங்கன்ற. என்னன்னா, ஒரு நிமிஷம் விட்டுருங்க. கருணாநிதி அளவுக்கு ஸ்டாலின் ஒரு மோசமான தலைவராக பார்க்கப்படவில்லை. கருணாநிதி அளவு இல்ல. இதுல ஒண்ணு குறுக்கீடு. இதுல சில பேர் கருணாநிதியை விட ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் அப்படின்ட்டு. ஏன்னா 2019, 2021, 2024 இதே மாதிரி கலைஞர் கூட ஜெயிக்க முடியல, இவர் ஜெயிச்சு காட்டியிருக்காரு அப்படின்ட்டு ஜால்ரா போடுறாங்க சார். ஜால்ரா போடுறாங்க. நீங்க சொல்லுங்க சார். இல்ல இதுக்கு நான் சொல்றேன். 1949 வரலாற்றை சொல்றேன். ராபின்சன் பூங்காவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக காப்பியை குடிச்சுக்கிட்டு 24 மணி நேரம் வேலை பார்க்கிற தொண்டர்களை கொண்ட அண்ணாவுடைய தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றது. அண்ணா இறந்து போனார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் தான் முகத்தை காட்ட ராமச்சந்திரா என்று புகழார சூட்டினார். அப்படிப்பட்ட அந்த கட்சியை 13வது இடத்தில் 16வது இடத்தில் இருந்து கொண்ட திரு கருணாநிதி, ஈவி.கே. சம்பத் போன்ற மூத்த தலைவர்கள், மதியழகன் போன்றவர்கள், அதே போல நெடுஞ்செழியன் போன்றவர்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு எம்ஜிஆருடைய ஆசையோடு எம்ஜிஆரை கையில் போட்டுக்கொண்டு கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். ஆமா, அதற்கு பிறகு 67 இருந்து 77 வரை திமுக எப்படிப்பட்ட ஒரு கட்சி என்பதை மக்களின் உள்ளங்களில் மோசமான ஒரு பிம்பத்தை கட்டமைத்த முழு பொறுப்பும் கருணாநிதிக்கு தான் சேரும். ஆகவேதான் திமுக என்றால் அது ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி, திமுக என்றால் ஒரு ஊழல் கட்சி. இப்பயும் அதுதான் நடக்குது. இப்பதான் அதுதான் நடக்குது. அந்த பேர்னாலதான் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதுதான் நடக்குது. ஜெயலலிதா அம்மா கேளுங்க, 11லயும் ஜெயிச்சாங்க, 16லயும் ஜெயிச்சாங்க. ஆமா, 21ல ஒண்ணுமே இல்லாத ஒரு கவுன்சிலர்ல கூட ஜெயிக்க முடியாத எடப்பாடியால 75 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. ஆமா, அது கருணாநிதி மீது கொண்ட வெறுப்பும். தமிழ்நாட்டுல ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, திமுகவுக்கு எதிர்வாக்குகள் அதிகமா இருக்கிறது. ஆமா, அதற்கு காரணம் திரு கருணாநிதி தான். அதுதான் சார். இன்னொரு மக்கள் நினைக்கிறாங்க தெரியுமா, திமுகவா அவனு கட்ட பஞ்சாயத்துலப்பா, நீ யார்கிட்ட போய் கேளுங்க, அவரு மோசமான ஆளுகள்ப்பா. நான் சொல்லல, மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் உருவாயிருக்கிறது. இல்ல சார், அப்படி ஒரு எண்ணங்கள் மக்கள் இடத்துல நல்ல அந்த எண்ணங்கள். ஆனா இந்த சில மீடியாக்கள் திரும்பவும் 2026 அவங்க தான் வலுவான கூட்டம். 2026 பத்தி பேசல சார், நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது இருக்கு சார். அதே சொல்றேன் சார். ஆமா சார், பஞ்சாயத்து செய்வாங்க, ரவுடிசம் பண்ணுவாங்க, வன்மம். இப்ப நேத்து பாஷாவுடைய மரணம் நடந்துச்சு. ஆமா, நான் சொல்றேன், இந்த பாஷாவுடைய மரணத்துக்கு அது இந்துத்துவ அமைப்புகள், பிஜேபி அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. நம்ம இதோட பேசுவோம். ஆனா என்ன நடந்துச்சு, அல்லுமாவை கட்டுக்குள் வைக்காம திமுக அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. முஸ்லீம் வாக்கு. ஆமா, 98 அது கூட இப்பயும் அதுதான், அதே முஸ்லீம் ஓட்டுக்கு தான். என்ன செஞ்சாங்க, செல்வராஜ்னு ஒரு அப்பாவி யார ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அவர் பாவம் ஏழை மனிதர், அவரை குத்தி கொலை செஞ்சாங்க நடு ரோட்ல. யாரை ஏத்துக்கிடுவா? இதை யாருமே ஏத்துக்க முடியாது. இதை கருணாநிதி என்ன செஞ்சிருக்கணும்? அடே, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கொலைப்பட்டிருக்கான், உடனே திமுக உள்ள போயிரு, மக்கள் பதட்டத்தை நீக்கி இவங்க எல்லாரையும் அலுவலகாரங்களை அவ்வளவு பேரையும் பிடிச்சி கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் அன்னைக்கு குண்டு வெடிப்பு நடந்திருக்காது. என்ன நடந்துச்சு தெரியுமா? கோயம்புத்தூருக்கு நான் போயிருக்கேன். நான் அந்த கோட்டமேட்ல அலுவலமா குரூப் எல்லாம் பார்த்திருக்கேன். நீங்க செஞ்ச தப்பு நான் நேரடியா சொன்னேன் சார். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா,
இந்த அர்ஜுன் சம்பத் இந்த குரூப் பெரும் கலவரத்தை காவல்துறையின் மூலமே நடத்தினாங்க. நல்லா கவனிங்க. போலீஸ் காவல்துறை செல்வராஜ் என்ற அப்பாவி காவல்துறை அல்லுமாக்காரன் அன்சாரி தலைமையில குத்தி கொலை பண்ணிட்டாங்க. என்ன நியாயம் இது? ஒரு போலீஸ் துறையை கட்டணும். அப்ப கலவரம் நடக்குது, திமுக ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல. இந்த கலவரத்துல காவல்துறை ஒருங்கிணைந்து 19 முஸ்லீம் இளைஞர்களே கொல்லப்பட்டார்கள். அது நிறைய பேர் பேசவே இல்லை. தீவிட்டு எரிக்கப்பட்டார். கோவை ஐயூப்னு இறந்து போயிட்டார். அவருடைய தம்பிலே எரிக்கப்பட்டாங்க. உடனே தான் அல்லுமா பதட்டமாகுது. இதற்கு பழி வாங்குவதற்கு தான் எந்த அனுபவம் இல்லாம குண்டுகளை தயார் பண்றாங்க. அந்த குண்டுகள்ல தான் அத்வானி கடைசி மூமெண்ட்ல இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்றாரு. மாசான் முத்துங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி தான் இதுக்கு பின்னணியில் இருக்காரு. அவர் காஞ்சிபுரத்துக்கு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த கலவரத்துல 65 அப்பாவி மக்கள், அது ஹிந்து முஸ்லீம் தான் நான் சொல்ல மாட்டேன், 65 மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு காரணம் யார்? திமுக அரசு தான். அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்ச? முஸ்லீம்களை எல்லாரையும் பிடிச்சி சந்தேக பேர்ல உள்ள தூக்கி போட்டாங்க. ஆமா சார், இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அரசியல்? இல்லை சார், இதை இன்னொன்று சொல்ல, இதே 2021 ஜெயிச்சப்ப நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பாம் வெடிப்பு நாங்கள் விடுதலை செய்வோன்ட்டு சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க ஏற்றின அந்த இதில் வந்து, அதாவது குண்டு வெடிப்பு, தீவிரவாதம் இவற்றில் ஈடுபட்டு இருக்கிறவங்களை வெளியே ரிலீஸ் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதே முஸ்லீம்ல தான் உலகம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுலேயே ஒரு நாடகம் நடத்தினாங்க. இதை நான் எதுக்கு சொல்றோம்னா, திமுக கொஞ்சம் நெஞ்ச தப்பு செய்யல. ஊழல் தப்பு, வெடிகுண்டு விவகாரத்தில் கலவரங்களை தப்பு, அதே மாதிரி சாதி ரீதியாக முரண்களை ஏற்பட்ட தப்பு, இப்படி கொஞ்சம் நெஞ்ச தப்பு இல்லை. சொந்தக்காரங்களை அவ்வளவு பேரையும் கலாநிதி மாறன், கலாநிதி மாறன் விட்டுருக்க, தயாநிதி மாறன், ஸ்டாலின், கனிமொழி, மூக்க அழகிரி, அவன் சித்தப்பா, பெரியப்பா, இப்படி அவ்வளவு இன்னைக்கு உதயநிதி வரைக்கும் வாரிசு அரசியல் செய்வது. கொடானு கோடி கொண்டிகளை சபரீசன் யார்? அவன் சபரீசனுக்கு என்ன உரிமை? இத்தனை கோடி பணம் எப்படி வந்துச்சு? ஜி மேக்ஸா என்னது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, ஜி ஸ்கொயர் சார். ஜி ஸ்கொயர் மூலம் இந்த காசு எல்லாம் எப்படி வந்துச்சு? அப்ப மக்களுக்கு எப்படி உன் மேல நல்ல எண்ணம் வரும்? அதான் சார், அதுக்காக நான் திமுக மட்டும் ஊழல் கட்சின்னு சொல்லல. எடப்பாடி யோக்கியமானவனா? இல்ல. யார் யோக்கியமானவன்? யாரும் இல்ல. சரி சார், இல்ல சார், அப்படியே நம்ம 2026க்கு எப்படி கூட்டணி அமைக்கலாம்? ஐயா, இந்த வரலாறு நான் சொல்லிட்டேன். ஆமா, இன்னைக்கு 2026ல எப்படி கூட்டணி அமைக்கலான்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் திமுக பார்த்தா அவங்களுக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இங்க கால் ஊனன்ட்டு பார்க்குறாங்க. ஒன்று அதிமுக கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாங்க. 2026ல் திமுகவையும் டவுன் பண்ணுவாங்க சார். அதுக்கான சாத்திய கூறுகள் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க உண்மையிலே எடப்பாடி, இன்னும் கேட்டால் எடப்பாடி வந்து இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்துகிறோம் சொல்லியிருக்கிறாரு. எந்த இதுவுமே மத்திய அரசை பெரிய அளவில் இது பண்ணல. அவர்கள மனசை, அதாவது போன 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னே அதே எடப்பாடியை டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இதில் பக்கத்தில் உட்கார வச்சாரு. அது வந்து பெருமையாக பேசுகிறாங்க. ஆமாம். ஆனால் அது வந்து குட்டிச்சவர் ஆக்கிறது அண்ணாமலையுடைய நாக்கு. அண்ணாமலை சாதி ரீதியா தானா பெரிய ஆளா ஒண்ணு இல்ல அவர் இல்ல, ஒரு கட்சியினுடைய தலைவர்களையும் கொச்சையா பேசுறது ஊழல்வாதி. அதனால தான் அவர் வெளியே வந்தார். ஆனால் அவருக்கு வெளியே வர்றதுக்கான அது இதுக்கும் அதுக்கு முன்னே இங்கிருந்து 4 அமைச்சர் அமைக்கிறாங்க. டெல்லிக்கு போய் அனுப்பிச்சு இதே மாதிரி அண்ணாமலை எல்லை மீறி போயிட்டு இருக்காரு, அவரை நாக்க அடக்குங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கேட்கல. அதெல்லாம் எல்லை மீறி போனனால வெளியே வந்தார். ஆனால் அவருக்கு வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை. இப்போ வந்து இது 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியம் சார். இது சட்டமன்ற தேர்தல் எடப்பாடிக்கு முக்கியம். தொடர்ந்து தோல்விதான். ஆமா, இப்படியே தனிச்சு இருந்தா இது ஏற்கனவே தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்காங்க. ஆமா, நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? நீங்க நம்புறீங்க, யார் நம்பல. எடப்பாடி இப்போ ஈரோட்ல நிக்க போவதில்லைன்னு வந்துட்டு தெரியுமா உங்களுக்கு தகவல்? ஆமா சார், ஈவிகே சேரவங்க இறந்துட்டாரு. அவருடைய மகன் இறக்கும் போது எடப்பாடி நிக்கல. நின்னாரா இல்லையா? யாரு? எடப்பாடி நின்னாரு. ஓபிஎஸ் நின்றாங்க. அது அந்த இது ஓபிஎஸ் அது இங்க இல்ல அங்க ஈரோடுல நிக்க வச்சாங்க, கேண்டிடேட் நிக்க வச்சாங்க.
அது பாஜக கேட்டதால வாபஸ் வாங்கிட்டாங்க. ஒரு 50,000 ஓட்டு என்னமோ வாங்கினாங்களா, எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? ஆமா. சரி, அதை விட்டுருங்க. விக்கிரவாண்டியில அவர் பின் வாங்கிட்டார். ஆமா. எடப்பாடி இப்ப நேற்று தகவல் வந்திருக்கு அரசல் புரசலா. இப்ப ஏற்கனவே 11 முறை தோத்தாச்சு, 10 முறை தோல்வி. விக்கிரவாண்டியில போட்டியிடாம தோல்வி. போட்டியிட மாட்டேன்னு அதிமுக 7,000 ஓட்டுல தான் பார்லிமெண்ட்ல. ஆமா. அதுலயும் தைரியம் இல்லை எடப்பாடிக்கு. இப்போ ஈரோட்ல அவர் போட்டியிட மாட்டார், ஏன்னா அம்பலமாயிரம் தோல்வி அடைவாங்க. சார் அம்பலமானாலும் எது ஆனாலும் இல்ல போட்டியிட நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2011 எப்படி ஜெயிச்சாங்க, பெண்ணகரத்துல எப்படி தோட்டாங்க, அதுதான். இப்ப கூட நீங்க சார் நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், டிடிவி தினகரனை இந்த இரட்டை இலை இதுக்கோசரம் இது பண்ணி எங்க தீகாச்சையில போயிட்டு போட்டாங்க. ஆனா அவர் வெளியே வந்தப்ப நான் பாஜக அழிக்காமல் விட மாட்டேன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு இல்ல சார், அதே டிடிவி தினகரன் தான் அதிமுக உயிரோடு இருக்கணும்னு விரும்புறாரு. ஜெயலலிதா ஆட்சி இது விரும்புறாரு. டிடிவி சொல்ற ஒரு கருத்தை நீங்க பாருங்க, அதை ஏத்துக்கிறேன் சார். கருத்தை பாருங்க. அதிமுக உயிரோடு இருக்குன்னா பாஜக கூட இணையணுங்க. ஆமா. இல்ல அவருக்கு அதிமுக அழிஞ்சு போகணும்னு நினைக்கல. யாரு? டிடிவி தினகரன். டிடிவி சொல்லல சார், அவர் அதிமுக காரர் சார். ஆமா சார். இல்ல அவருக்கு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சார் சார். அப்படி அதுல அவர் சொல்றாரு எல்லாரையும் வெளியேற்றி விட்டாங்க. நீங்க ஒண்ணு இல்ல சார், எடப்பாடிட்ட இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு எனக்கு என்ன புரிய மாட்டேங்குது. ஐ கான்ட் பிலீவ் இட். எனக்கு ஐ டோன்ட் நோ, ஐ குடின்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்னால நம்பவே முடியல. இத்தனை தோல்விகளை கண்டுபிடி எந்த கட்சியிலாவது பலரை சேர்க்கத்தானே பார்த்திருக்கீங்க இன்னைக்கு வரலாற்றுல? ஆமா. எல்லாரையும் உடைஞ்சு போனோம்னா சேர்க்கறதானே பார்த்திருக்கோம். இல்ல சார், ஆனா உலக வரலாற்றுல தனக்கு பலமாக வரப்போகிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களை நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவேன். தலைவர் எடப்பாடி தான் சார். நான் இன்னொன்னு சொல்றேன் சார், எடப்பாடி 2026 பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கலன்னா கட்சியை திருப்பி 2ஆ ஓடிப்பாங்க. தங்கமணி வேலுமணி 2 பேரும் போதும், அவங்க வச்சு உடச்சிட்டு போயிடுவாங்க சார். உன்னம் கேட்டால் இவங்க சொல்கிறாங்க, அதாவது திமுக தன்னுடைய சிறுபான்மை ஓட்டு 14% இருக்குண்டு. உண்மையில் நான் 2026 ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். ஏற்கனவே ஆன்டி இன்கம்ஸ் இருக்குது, அது ஒரு 5% வச்சுங்க சார். ஆன்டி இன்கம்ஸ் சார். அதே பாஜக இது கூட சேர்ந்தா, அதிமுக கூட சேர்ந்தா ஏறக்குறை 5% இருக்கு சார். 13% விடுங்க, 5% இருக்கு. ஆமா, அது அப்படியே இருக்கு. நீங்க ஆனா இப்போதைக்கு விஜய் வேற வந்திருக்காரு. அவர் தனிச்சு நின்றாலும் சிறுபான்மை ஓட்டுகளான கிறிஸ்துவ ஓட்டு அவருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். அதாவது அதுல ஏறக்குறைய 5% ஓட்ட எடுத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க கரெக்டா இதை மூவ் பண்ணி அந்த யாரு பாமக, தேசிய விஜயகாந்த் கட்சி, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், இவங்கள சின்ன சின்ன கட்சியா. நீங்க சொன்ன பாயிண்ட் ஒண்ணு, ஒரே ஒரு பாயிண்ட் விட்டு எல்லாத்தையும் சேர்க்கிறீங்க. ஜான் பாண்டியன், தேவநாதன் எல்லாத்தையும் சேர்க்கிறீங்க. உடைந்து போன அதிமுகவில் அவ்வளவு பேரே உள்ள வரணுமா இல்லையா? வந்துருவாங்க சார். வந்துதான். இல்ல உண்மையில ஓபிஎஸும் வந்துருவாரு. சொல்றது இல்ல அதிமுகவின் வருமான சக்திகள் அனைவரையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு மேடையில் ஒரு ப்ரொக்ளமேஷனை அவர்கள் செய்ய வேண்டும். ஆமா, இதுல அராஜக ஆட்சிக்கு ஒன்றிணைந்த அதிமுக மகத்தான சாதனை புரிகிறது என்று ஒரு ப்ரொக்ளமேஷனை அறிவித்து அதன் மூலமாக வருமான கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைத்தால் இன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க 180 சீட்டு அதிமுக. இதுல எனக்கு சத்தியமாக நிச்சயமாக சொல்கிறேன், எடப்பாடி ஒரு பீஸ் போன பல்பு. அவரால் சாதிக்கவே முடியாது. இல்ல சார், ரைட். ஆனா இதுல இந்த கூட்டணியில சசிகலா மேடம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நான் தான் அதிமுக பொதுச் செயலர். ஆனா ஒண்ணு, அவங்க சொல்றது திரும்பவும் ஜெயலலிதா அம்மா ஆட்சி அடைப்பது சொல்லியிருக்காங்க அவங்கள. அதனால இந்த மனசாட்சி சார். ஒரு நிமிஷம் சொல்றேங்க சார், நான் மேடத்துக்கு சப்போர்ட்டா பேசல, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இது வரைக்கும் அவர்கள் 2021 இருந்து என்னைக்காவது ஒரு நாள் அதிமுகவுக்கு இடையூறு ஏற்படுத்திருக்கிறார்களா? இல்ல. எதிர்த்து போட்டிட்டு இருக்காங்க? இல்ல. பிரச்சாரம் செஞ்சிருக்காங்களா? இல்ல. அம்மா ஆட்சி அப்ப உனக்கு இறக்கம் இல்ல? உனக்கு எதுக்கு ஒரு மனசாட்சி இல்ல? உனக்கு எதுக்கு நீ இல்ல? அப்ப கட்சி முக்கியமா, நீ முக்கியமா? சார் நீ ஒண்ணு இல்ல, அம்மாட்ட போய் உட்கார்ந்து பேசுற அவங்க தானே எல்லாம்.
1987 கருணாநிதியால் அந்த கட்சி அழிக்கும் போது அந்த கட்சிக்கு உயிர் கொடுத்தவர் யார்? அது சசிகலா அம்மையார். எல்லாருக்கும் தெரியும். எல்லா கூட்டணி எல்லா விவகாரத்தையும் செல்வி ஜெயலலிதா சசி நீங்க பாத்துக்கிட்டுன்னு தான் சொல்லுவாங்க மேடத்தை. அப்படிதான் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீ ஆட்சியை கூவத்தூர்ல நடக்கும் உங்ககிட்ட ஒப்படைச்சு போனாங்க. இப்ப எந்த நன்றி இல்லாம நீங்க நினைக்கிறீங்க? நீங்க மனசாட்சி விட்டு அம்மா இங்க வாங்க, எனக்கு ஒரு பதவி நீங்க கொடுங்க, நீங்க ஒரு கட்சி உருவாகணும். அம்மா என்ன சொன்னாங்க? நான் இறந்த பிறகு 100 ஆண்டுக்கு பின்பு இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாங்க. உனக்கு தான் ஒரு முறை அருமையான வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிட்டியே. அப்ப நீ கட்சியை பார்க்கலையே, நீ கட்சியை பார்க்கலையே, தனிப்பட்ட விவகாரத்தை பார்க்கற. அதாவது CV சண்முகம், வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், நத்த விஸ்வநாதன் எல்லாரும் சொல்றாங்க அண்ணா கட்சி விளங்காது, எல்லாத்தையும் சேர்ப்போன்னு பேசுனாங்க 5 மணி நேரம். அதான் மறுத்தாரு. அதுதான் சார், அதுதான் நான் சொல்ல வருது. உன்ன கேட்டா இங்க திமுக காரங்க என்ன சொல்றாங்க சார், பொதுக்குழுல வலியுறுத்தலான்ட்டு. நான் உண்மையில சார் இதுல என்ன தெரியுமா, அதிமுகவும் பாஜகவும் கள்ள ஒரு உண்மையில இல்ல மறைமுகமான உறவு யார் தெரியுமா? திமுக தான் வச்சிருக்கு. ஏன்னா மம்தா பானர்ஜி கேஜரிவால், சோரன் இவங்க மேல ஆக்ஷன் எடுத்த மாதிரி இது வரைக்கும் 3 வருஷம் எது இல்ல. நம்ம ஸ்டேட் பாலிடிக்ஸ் நிப்போம் ரொம்ப சிறப்பா அனலைஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா சார், இது உண்மையில இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா நாம இந்த விவகாரத்துல ஒரு நிமிஷம், அதிமுக வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா அதிகமாக இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஒன்றிணைக்காதவரை ஆமா, இது போன்ற பரபரப்பான தகவல்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.